ஞாயிறு என்றால் விடுமுறை தினம் மட்டுமல்ல, மனதுக்கும் மனதில் உள்ள பிரச்சனைகளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் தரும் தினம் என்பதையும் ரகுநாதன் நிரூபித்துக் கொண்டிருந்தார். அப்படியே மெல்ல சமையல் கட்டுக்குள் நுழைந்தார். அவரின் மனைவி மாலா தேங்காய் துருவிக் கொண்டிருந்தாள். அவரின் விழிகள் ஒரு கணம் அப்படியே விழுங்கி விடுவதைப் போல் பார்த்து நின்றன. இந்த 36 வயதிலும் எப்படி இவளால் எடை பெருக்காமல் இன்னமும் இவ்வளவு அழகாயிருக்கிறாள்? மெல்ல பெருமூச்சுடன் பின்னால் பூனை போல் மெல்ல பதுங்கி தன் கைகளுக்குள் அவளின் எடையை சிறைப்படுத்தினார். என்ன இது, உங்களுக்கு கால நேரம் கிடையாதா? வெலவெலத்து திமிரினாள். அடியே, இதுக்கெல்லாம் கால நேரம் பார்க்க முடியுமோ? முதல்ல விடுங்கோ. 18 வயசுல மூத்தவனை வச்சுண்டு சேட்டையை பாருங்கோ. நம்ப முடியலைடி. 3 பிள்ளைகளுக்கு தாய் என்று நம்ப முடியலைடி. எப்படி? நம்ப முடியலையா? கண்ணை கசக்கி போட்டு வெளியே ஹாலில் போய் பாருங்கோ. மூத்தவன் புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறான். இப்படியே என்னை பற்றி புழுகிக் கொண்டே இருங்கோ. இன்றைக்கு லீவில் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க என்ற நினைவில்லாமல் திரியுறீங்க. சரி என்று சொல்லிவிட்டு எழும்புவதற்குள் அவர்களுடைய 2வது மகன் திடீரென்று உள்ளே நுழைந்தான். அப்பா, நாளைக்கு சைக்கிள் வாங்கி தந்திடணும். இனி ஏமாத்துற பேச்செல்லாம் வைத்துக்கொள்ள வேண்டாம். நாளைக்கு ஸ்கூலுக்கு சைக்கிளில் தான் வருவேன் என்று என் ஃப்ரெண்ட்ஸிடம் சொல்லிவிட்டேன். நாளைக்கு நான் சைக்கிளில் போகாட்டி என் மானம் போயிடும். வந்தவன் அப்படியே வார்த்தைகளை போட்டு குவிக்க ஒரு மாதிரி சுதாரித்து கொண்டார் ரகுநாதன். என்ற செல்லமல்லோ, கொஞ்சம் பொறுத்தால் அப்பாவுக்கு உதவியாக இருக்குமல்லோ. அவசர கடன் இருந்துச்சுடா, போனஸ் பணத்தை எடுத்து கடன் கட்டிட்டேன் என்று அவர் சொல்ல மாலா அவரை பரிதாபத்துடன் பார்த்தாள். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாளைக்கு சைக்கிள் வேணும். சைக்கிள் இல்லாமல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் சொல்லிட்டேன். 2ஆம் அவன் சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறியதை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார் ரகுநாதன். பார்த்தியா மாலா, கடன்காரனை விட மோசமாக பேசிவிட்டு போறான். போன வருஷம் பரீட்சையில் மார்க்ஸ் குறைவாக எடுத்ததால் இந்த வருஷம் நல்ல மார்க்ஸ் எடுத்தால் புது சைக்கிள் வாங்கி தாரேன் என்று சொல்லியிருந்தேன். சைக்கிளுக்காக விழுந்து விழுந்து படித்தான். நல்ல மார்க்ஸும் எடுத்தான். சந்தோஷம்தான். ஆனால் இப்படி நிற்கிறானே, அங்கலாய்த்தார். இதெல்லாம் நீங்க கொடுத்த இடம்தான். அளவுக்கு மிஞ்சி செல்லம் கொடுத்து வளர்க்காதீர்கள் என்று நான் சொன்னால் கேட்டால்தானே. திருத்துற என்னையும் தடுத்து போட்டு இப்போ விழிக்கிறீங்க. என்ன செய்யறது? என் அப்பா எனக்கு கொடுக்காத சுதந்திரத்தையும் செல்லத்தையும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று நினைத்தது இப்போ தப்பா போச்சு. இப்போ எல்லாம் பிள்ளைகளுக்கு லஞ்சம் கொடுத்தல்லோ படிப்பிக்க வேண்டி கிடக்கு. வெளியில் யாரோ பேசும் சத்தம் கேட்க வாசலுக்கு விரைந்தார். ரகு, நீ இங்கேயே நிற்கிற? நல்லதா போச்சு என்றபடி உள்ளே வந்தார் அவரின் நண்பர் குமாரசிங்கம். என்ன விஷயம், திடீரென்று பீடிகை போடுற? முதல்ல உள்ளே வந்து உட்காரு என்று நாற்காலியில் உட்கார வைத்தார் ரகுநாதன். மூத்தவன் இருக்கானா என்றார் குமாரசிங்கம். உள்ளேதான் நிற்கிறான். என்ன, ஏதேனும் பிரச்சனையா? பெரிதாக ஒன்றுமில்லை. ஆனால் அன்றைக்கு ஸ்ப்ரிங்கை உடைச்சிட்டானே என்று மெல்லமாய் பேசி போட்டேன். அதுக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு என்னையும் ஏசி போட்டு இனிமேல் வேலைக்கு வரமாட்டேன் என்று சொல்லி போட்டு வந்துட்டான். சரி, ஏதோ கோபத்தில் பேசிட்டான், வருவான் என்று இருந்தேன். ஆனால் 2 நாளாக வரவில்லை. என்கிட்ட வேலைக்கு வருவதற்கு ஆட்கள் கியூவில் நிற்கிறாங்க. ஆனால் உன் பிள்ளையாச்சே, அவன் வேலை செய்தால் உனக்கும் உதவியாயிருக்கும் என்பதற்காக தான் வந்திருக்கேன் குமாரசிங்கம் சொல்ல ரகுநாதனுக்கு பிரஷர் ஏறியது. பொறுப்பில்லாமல் படிப்பையும் உதறி தள்ளிவிட்டு ஊதாரித்தனமாக ஊர் சுற்றி திரிந்து கொண்டிருந்த மூத்தவனை ஒரு வழியாக நண்பனிடம் மெக்கானிக் படிக்க அவரிடம் வேலைக்கு சேர்த்து விட்டிருந்தார். கணேசா, கணேசா என்று கூப்பிட்டார். கணேசன் சினிமா இதழுடன் வெளியே வந்தான். குமாரசிங்கத்தை பார்த்ததும் யூகித்து கொண்டு விட்டான். இப்போ எந்த மூஞ்சியை வச்சுக்கொண்டு இங்கே வந்தீங்க? அப்பாவிடம் கோல் மூட்டி பிரச்சனையை பெரிதாக்கதானே என்றான் கணேசன் அலட்சியமாக. டேய், என்னடா பேசுகிறாய்? எனக்கு முன்னாலேயே மரியாதை குறைவா அவருடன் பேசுற? நீ எப்படி வேலை செய்கிற போது மரியாதை கொடுத்து அவருடன் பேசுவாய் என்று ரகுநாதன் சீர கணேசன் ஆவேசமாய் குறுக்கிட்டான்.
அப்பா என்கிறதுக்காக உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது என்று போதாமல் உங்க ஃப்ரெண்டுக்கு வேறு கொடுக்கணுமா? மரியாதை கொடுத்தாதான் மரியாதை வாங்கணும் என்று அவருக்கு தெரியாதோ? ரகுநாதனின் உடல் கோபத்தால் நடுங்க அவனை நோக்கி கையை உயர்த்தி என்னடா சொன்னாய் என்று கத்த சிம்பு படபாணியில் கைவிரலை மடக்கி காட்டி சொன்னான். கெட்டிடும், மரியாதை கெட்டிடும். இந்த 40 வயசுல சமையல் கட்டுக்குள்ள இருந்து கூத்தடிக்கிற உங்களுக்கு எங்களை கண்டிக்கிற உரிமை கிடையாது. உங்க கை மட்டும் விளையாட என் கை சும்மா பூப்பறிக்கும் என்று மட்டும் நினைக்காதீங்க, சொல்லிட்டேன் என்றபடி கையில் இருந்த புத்தகத்தை ஆவேசமாய் தூக்கி எறிந்தான். சைக்கிளை வீதியில் இறக்கி மிதித்தபடி வேகமாய் மறைய ரகுநாதன் அதிர்ச்சியுடன் அப்படியே உறைந்து போய் நின்றார். அவரின் கண்கள் ஆத்திரத்திலும் அவமானத்திலும் கண்ணீரை வடியவிட குமாரசிங்கம் கவலையோடு சொன்னார். ரகு, என்ன சொல்றது என்று தெரியல. நான் வந்தது தவறாகி போனது. நாளைக்கு வாரேன். அவர் மௌனமாக வெளியேறினார். பதற்றத்துடனும் ஆத்திரத்துடனும் வெளியே வந்தாள் மாலா. என்னங்க இப்படி சொல்லிட்டு போறான்? அவனுக்கு நீங்க செல்லம் கொடுத்து வளர்த்ததற்கு இந்த தண்டனையை கொடுத்துட்டு போறானே, சொல்ல சொல்ல கேட்டீங்களா? அழுதாள். அவர் தன் கண்களை ஒருவித வேகத்துடன் துடைத்து விட்டபடி சொன்னார். இது அவன் எனக்கு கொடுத்த தண்டனை இல்லை. என்னையே நம்பி என்னை படிக்க வைத்து ஆளாக்கிவிட்ட அப்பாவுக்கு நான் செய்த துரோகத்திற்கு கிடைத்த தண்டனை. அவரின் இதயம் கலங்கி துடித்தது. பின் சொன்னார், ஒரு பைக்குள்ளே ஒரு தண்ணீர் பாட்டிலும் டவலையும் எடுத்து வை. அவளுக்கு புரிந்தது. அவள் உள்ளே சென்று பையை எடுத்து வந்தாள். சாப்பிட்டுட்டு போங்களேன் என்றாள். இல்லை, சாப்பிட நேரமில்லை. இதுவரை காலமும் அவரின் அன்பை தொலைத்துவிட்டு சும்மா இருந்து விட்டேன். இனி எனக்கு நேரமில்லை. வீதியில் இறங்கினார். அரை நாள் பயணத்தை எண்ணியபடி பஸ் ஏறினார். பழைய நினைவுகள் அவர் மனதை குதறின. ரகுநாதனின் அப்பா மிகவும் கண்டிப்பான கண்ணியமான விவசாயி. 3 அக்காள்களுக்கு ஒரே ஒரு தம்பியாக பிறந்திருந்தாலும் மகனை படிக்க வைக்க வேண்டும் என்ற லட்சியத்தில் படிக்க வைத்தார். படிக்கும் போது மாலா அறிமுகமான போதுதான் விதி விளையாடியது. படிப்போடு சேர்த்து காதலையும் படித்து கொண்டார். அவர்களின் காதல் ரகுநாதனின் வீட்டில் பூகம்பத்தை வெடிக்க வைத்தது. வீட்டில் 3 குமரிகள் கரையேறாமல் தவித்து கொண்டிருக்கும் போது உனக்கு காதல் கேட்கிறதோ? உன்னை மயக்கிய அந்த சிங்காரி நல்லாவே இருக்க மாட்டாள். அவளையும் அவளுடைய காதலையும் தூக்கி எறிஞ்சு போட்டு வீட்டுக்குள்ளே வாரதாயிருந்தாள் வா, இல்லைனா அப்படியே அவளுடனே தொலைந்து போ என்று அப்பா வெடிக்க, தன்மானமும் அவமானமும் அவரை தாக்க வீட்டை விட்டே சென்று விட்டார் ரகுநாதன். அதன் பின்பு அப்பா தன் சொத்துக்களை விற்று மூத்த 2 பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். ரகுநாதன் பின் வேலை செய்து பணம் சேர்த்து கடைசி அக்காவின் திருமணத்திற்கு அக்காவின் பெயருக்கே பணத்தை அனுப்பிவிட்டார். என்ன இருந்தாலும் அப்பாதானே என்று பொறுமையாக இருந்து கடமைகளை செய்துவிட்டு காதலையும் வென்றிருக்கலாம். தானே காலப்போக்கில் அப்பா நிச்சயம் காதலை ஏற்றுக்கொண்டிருப்பார். சுய கௌரவம் அப்பாவை பார்க்க விடாமல் தடுத்துவிட இப்போ 19 வருடங்களாக அப்பாவின் கண் முன்னாலேயே விழிக்காமல் இருந்து விட்டார். 3 வருடங்களின் முன் திடீரென்று அப்பாவின் கடிதம் வந்தது. பிடிவாதக்காரரான அப்பாவின் கடிதத்தில் மகனை பார்க்க வேண்டும் என்ற பெத்த பாசமும் பிடிவாதத்தை வென்றது. ஆனால் ரகுநாதனை மட்டும் வந்து தன்னை பார்க்கும்படி எழுதியிருந்ததுதான் அவரை போய் பார்க்காமல் தடுத்துவிட்டது. நான் வேணுமாம், ஆனால் என்ற பொஞ்சாதி பிள்ளைகள் வேண்டாமாம் என்று பிடிவாதத்தை மேலும் இறுக்கிவிட்டு இருந்துவிட்டார். ஆனால் ரகுநாதனோ இப்போ தன் பிள்ளைகளிடம் தோற்றுவிட்டதை உணர மனம் விரும்பினார். விட்டுவிட்டு அவருடன் போட்டி போட்டுக்கொண்டு பஸ் ஊரை அடைந்தது. அவரின் கையில் இருந்த பை பாரமில்லாமல் இருந்தாலும் அவருடைய மனபாரம் பலவீனப்படுத்தியதால் தளர்ந்தே நடந்து கொண்டிருந்தார். வீடு வந்தது. படலையில் கை வைத்தார். திறந்து கொண்டது. யாரது? முற்றத்திலிருந்து குரல் வர உற்று பார்த்தார். அக்கா. அக்கா, நான் தான் என்றார் குரல் கம்மியபடி. எத்தனை வருஷங்களாச்சுடா? அக்கா அப்படியே அவரை கட்டி அணைத்தாள். அப்பா, அப்பா, அங்க பாருங்க யார் வந்திருக்கிறார் என்று. நாற்காலியில் சாய்ந்திருந்த அப்பாவின் முன் தம்பியை நிறுத்தினார். அப்பா தடுமாறி விழிகளை ஆவலுடன் விரித்து பார்த்தார். கண் பார்வை மங்களில்
மகனின் உருவம் பிம்பமாய் தெரிய அவசரமாய் நாற்காலியை விட்டு தட்டு தடுமாறி எழுந்து நின்றார். யார்? ரகுவா? ரகுநாதன், வந்துட்டியாடா? அப்பாவை பார்க்க வந்துட்டியாடா? அவரின் கண்களில் இருந்து கண்ணீர் கசிய அப்படியே மகனை கட்டி அணைத்தார். அப்பாவின் முதுமை அவரை கலங்கச் செய்து கவலைப்படுத்த அவரும் விம்மினார். அப்படியே அப்பாவின் காலடியில் விழுந்தார். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களுக்கு செய்த தவறுக்கு தண்டனையை பிள்ளைகளின் உருவில் அனுபவிச்சிட்டேன். மன்னிக்காமல் பெரிய தண்டனையை கொடுத்து என்னை பாவத்துக்கு ஆளாக்காதீங்கோ என்று தழுதழுத்தபடி சொன்னார். என்ன சொல்ற? நீ வருவியோ வரமாட்டியோ, வந்து என்னை பார்க்க மாட்டியோ என்று கலங்கியிருந்தேன். உன்னை பார்க்காமல் கண்ணை மூடிடுவேனோ என்று ஏங்கியிருந்தேன். நான் தான் உனக்கு நன்றி சொல்ல வேணும். ரகுநாதனின் மனசாட்சி ஏசியது. அப்பாவை பார்க்க வந்ததற்கு அவர் நன்றி சொல்கிற அளவுக்கு நீ நடந்திருக்கிறாயே. 2 நாட்கள் அவர்களுடன் தங்கினார். இப்போ மனம் அமைதியில் நிறைந்திருந்தது. ஊருக்கு புறப்பட்டார். இப்போது அவரின் பை அவர்கள் அன்புடன் கொடுத்து விட்டிருந்த பழங்களுடன் நிறைந்து கனத்து இருந்தாலும் உற்சாகத்துடன் நடந்து பஸ்ஸில் ஏறிக்கொண்டார். மனதினின்று பாரங்களை இறக்கிவிட்ட திருப்தியில் மனம் ஏதோ இனம் புரியாத அமைதியை அனுபவித்து கொண்டிருந்தது. அப்பா என்னை மன்னிச்சிட்டார், இது போதும். பிள்ளைகளை பற்றி கவலைப்படுவதில் இனி அர்த்தமில்லை. அவர்களின் எதிர்காலத்தை கடவுளின் கைகளில் கொடுக்கிறேன் என்று எண்ணியவாறு வீட்டை அடைந்தார். மாலா ஆர்வத்துடன் வரவேற்றாள். வாங்க, என்ன நடந்தது? மாமா உங்களுடன் பேசினாரா என்றாள். மாலா, எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. உன்னையும் பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவளின் கண்களில் மகிழ்ச்சியின் ஒளி தெரிந்தது. அவர் தொடர்ந்தார். அவர் என்னை மன்னிச்சிட்டார், அது போதும் எனக்கு. இது உங்களுக்கு போதுமா என்று சிறு பொன்முறுவலுடன் கேட்டாள். என்ன சொல்ல வாராய்? நீங்க போன பிறகு உங்கள் பிள்ளைகள் உங்களை காணாது துடிதுடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? அப்பா எங்கே என்று கேட்டு. நான் எனக்கு தெரியாது என்று கொஞ்சம் நடித்து விட்டேன். பிள்ளைகள் பயந்துட்டார்கள், அழுது விட்டார்கள். இனிமேல் அப்பாவின் மனம் புண்படும்படி நடக்க மாட்டோம் என்று சத்தியம் கூட செய்தார்கள். அப்படியா? நம்ப முடியலையே. எங்கே என் பிள்ளைகள்? நான் அவர்களை பார்க்க வேண்டும். அப்பா கோபம் மாறி எங்களுக்காக திரும்பி வர வேண்டும் என்று கோயிலில் நேர்த்திக்கடன் வைக்க போய்விட்டார்கள். ரகுநாதனின் கண்கள் ஆனந்தத்தில் கண்ணீர் வடித்தன. அப்பா, தன்னுடைய அப்பாவின் மன்னிப்பு எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்து அப்பாவை மனதிற்குள் வணங்கிக் கொண்டான். சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.